இறைவனுடைய கருணையினால் காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய 24வது தலம் நேற்றைய தினத்தில் திருவலங்காடு. அற்புதமான ஒரு தலம். ரத்தின சபை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சபை. 2500 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக 11 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தலம். 2500 வருஷத்திற்கு முன்னதாகவே 11 லட்சம் செலவு செய்து கட்டப்பட்ட தலம். அப்போ அந்த தலத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும், எவ்வளவு பெரிய தலமாக இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். இன்னைக்கு நேரத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவ்வளவு உயர்வான ஒரு தலம் திருவலங்காடு. இந்த திருவலங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலத்துக்கு உரிய சிறப்புகளை எல்லாம் பார்த்துருக்குறோம். நேற்றைய தினத்தில் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய சரித்திர கதையையும் நாம் நேற்றைய தினத்தில் தெரிந்து கொண்டோம். ஏற்கனவே நிறைய தெரிந்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை யாரெல்லாம் காரைக்கால் அம்மையாருடைய கதையை கேட்டோமோ நமக்கு எல்லாருக்குமே என்ன பதவி கிடைக்குமா? கைலாய பதவி கிடைக்குமா? அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய கதை காரைக்கால் அம்மையார் கதை. அதே மாதிரி ஒரு பெண் எப்படி வாழணும் என்பதை வாழ்ந்து காட்டிய ஒரு பிராட்டியார். அதை விட இன்னொரு சிறப்பு, உலகத்தில் எத்தனை 63 நாயன்மார்கள் மட்டும் இல்லை, கோடான கோடி பேர் சிவ அடியார்களாக கைலாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே கிடைக்காத பேர் காரைக்கால் அம்மையாருக்கு கிடைச்சது நேற்றைய தினத்தில். என்னை பேணும் அம்மையே வருக. எவ்வளவு அற்புதம்! சிவபெருமானை சுமக்க முடியுமா? கருவில் சுமக்க முடியுமா? சிவபெருமானுடைய திருவாயினால் அம்மையே என்று அழைப்பதற்கு அந்த அம்மையார் எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இல்லையா? இந்த ஒரு ஜென்மம் அல்ல, எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போ ஒன்றும் இல்லை, தேவகி அம்மையார் பகவானை கருவில் சுமப்பதற்கு 60,000 ஆண்டு காலம் முன் ஜென்மத்தில் தவம் பண்ணாங்க. வளர்ப்பதற்கு யசோதை அம்மையார் 60,000 ஆண்டு காலம் தவம் செய்தாங்க. பெறுவதற்கு சுமப்பதற்கு ஒரு அம்மையார் 60,000 வருஷம், வளர்ப்பதற்கு ஒரு 60,000 வருஷம். யோசிச்சு பாருங்க, ஒரு யுகம் ஒவ்வொருத்தரும் தவம் பண்ணியிருக்கிறாங்க இறைவனை சுமப்பதற்கும் வளர்ப்பதற்கும். அப்போ இறைவனுடைய திருவாயினால், சிவபெருமானுடைய திருவாயினால் அம்மையே என்று அழைப்பதற்கு காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயார் எத்தனை ஆண்டு காலம் தவம் செய்திருப்பாங்க யோசிக்கணும். திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட சீக்கிரமா திருவருளை பெற்றுவிடலாம். திருப்பதி உண்டியல்ல 1 கோடி போடுறேன்னா உடனே திருவருள் தருவார். அப்படிதானே கோடி கோடியாக கொட்டின்னு இருக்கிறோம் இல்லையா? உடனே அது கிண்டல் நினைக்கக்கூடாது. நம் கர்மாவை அங்கே கொண்டு போய் கொட்டின்னு இருக்கிறோம், பாவத்தை கொட்டி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உண்டியலில் பணம் போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவம் உயர்ந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம், திருப்பதி உண்டியலில் இவ்வளவு பணம் போடுறாங்க ஜனங்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அல்ல, எவ்வளவு கொடுக்குறோம், எவ்வளவோ கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நம் கர்ம வினையை அங்கே தொலைக்கிறோம், பிறவி கடனை அங்கே போக்கி கொண்டிருக்கிறோம். அதுபோல எத்தனை ஜென்மம் அடுத்து அந்த தவத்தை செய்திருப்பாள் காரைக்கால் அம்மையார். சிவபெருமானுடைய அதுவும் நாராயணரே 1000 வருஷம் தவம் இருந்தாதான் சிவபெருமான் காட்சியே கொடுப்பார். நாராயணரே 1000 வருஷம் தவம் இருக்கணும், பிரம்மா 1000 வருஷம் தவம் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்திரன் 1000 வருஷம் தவம் இருக்கணும். இப்படி அவர்களே 1000 ஆண்டு காலம் தவம் இருந்தால்தான் இறைவன் கிட்ட இருந்து திருவருளை பெற முடியும். அப்போ எத்தனை ஜென்மத்தில் காரைக்கால் அம்மையார் புனிதவதி தாயார் சிவபெருமானுடைய திருவாயினால் அம்மையே என்று அழைப்பதற்கு பெருமைக்குரியவர்களாக எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா நாமெல்லாம் சில பேர் சலிச்சுக்கிறோம், உளுந்து சாமி கும்பிட்றோம், ஒன்றும் தரமாட்டேன்றார் நினைக்கிறோமா இல்லையா? வருத்தம் எல்லாருக்கும் இருக்கதான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போனா என்ன அர்த்தம்? இதற்கு அத்தனைக்கும் நமக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும்.
இது அத்தனைக்குமே நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் இறைவன் பல வினாடிகள் நமக்காக ஒதுக்கி கொண்டே இருப்பார். பல வருஷத்தை ஒதுக்குவார், பல நாட்களை ஒதுக்குவார். அப்போனா யோசித்து பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம் என்பது இந்த புண்ணிய காலம் இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? எல்லாரும் தவம் செய்யணும்னு அர்த்தம். இப்போ நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது என்னது? தவம். நீங்கள்லாம் உட்காந்து இந்த காலை மடக்கி, என்னால் காலை மடக்கி உட்கார முடியல, 1.5 மணி நேரம்னு தான் நான் சேரில் உட்காந்துருக்கேன். அப்போ நீங்கள்லாம் காலை மடக்கி உட்காரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு என்னாலையும் யோசிக்க முடியுது. உடனே என்னென்னா, அந்த காலத்து உணவு முறைகள் வேறு, இந்த காலத்து உணவு முறைகள் வேறு. ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் உட்கார்றீங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட அற்புதமான ஒன்று நிச்சயமாக காரைக்கால் அம்மையாரனுடைய கதையை கேட்ட அத்தனை பேருக்குமே இறைவன் சிவபெருமானுடைய திருவருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது திண்ணம். இப்போ காரைக்கால் அம்மையார் அங்கே போய் என்ன காட்சியை பார்த்துருக்கிறா? அம்மையப்பருடைய காட்சியை பார்த்தா. நேற்றைய தினத்தில் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணுமேன்னு அந்த அம்மா கொஞ்சம் எழுந்து நின்று வணக்கம் சொல்லி இந்த கதையெல்லாம் கேட்கணும். கணவருக்கு எப்படி மரியாதை கொடுத்தா அந்த அம்மா, எப்படி இறைவனுக்கு மரியாதை கொடுத்தா. ஏன்னா செருப்பு போட்டுட்டு வந்துட்டு அந்த செருப்பையே நம்ம காலில் இருந்து கழட்டுறதுக்கு யோசிக்கிறோம், சாக்ஸ் போட்டால் அதை கழட்டுறதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் அந்த அம்மா பாருங்கள், தலைகீழாக நடந்தா. இறைவன் இருக்கின்ற இடமாயிற்றேன்னு முதல்ல கைலாயத்திற்கு தலையால் ரோடு போட்டு கொடுத்த அம்மையார் காரைக்கால் அம்மையார். இன்னைய வரைக்கும் அந்த வழியில் தான் சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் போனது அந்த வழியில் தான் போயின்னு இருக்கா. கைலாயத்துக்கு ரோடு யாரா போட்டு கொடுத்தான்னா ஒரு பெண். நீங்கள் நினைக்கிற மாதிரி நால்வரோ மற்றவரோ யாரும் போடலை. முதல்ல அதுவும் தலைகீழாக நடந்து போட்டு ரோடு போட்டு கொடுத்துருக்கான்னா எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய அம்மையார் யார்? காரைக்கால் அம்மையார். இப்போ அந்த அம்மா சொன்னா, நேற்றைய தினத்தில் மீண்டும் ஒரு செகண்ட் நினைவுபடுத்திக்கிறோம். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா. முதல்ல அந்தாதி பாடியது யாரு? அற்புத திரு அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடியவள் காரைக்கால் அம்மையார். அதுக்கப்புறம் தான் எல்லா அந்தாதியும் வந்தது. எல்லா அந்தாதியுமே அதுக்கப்புறம் அதிலிருந்து அதுக்கப்புறம் பாடியவர்கள் தான். முதல்ல அந்தாதி பாடியவர்கள் யாரான்னா காரைக்கால் அம்மையார். அப்படி அந்தாதி பாடி இறைவனை மகிழ செய்தவள் காரைக்கால் அம்மையார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய அம்பாள், சுவாமி உங்களுடைய நடன கோல காட்சி எனக்கு கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்தாள். நாமெல்லாம் என்ன கேட்கணும் கடவுள்கிட்ட? கனவுலையாவது உங்களை பார்க்கணும் சுவாமின்னு கேட்கணும். ஆனால் நாமெல்லாம் என்ன கேட்குறோம்? ஒருத்தர் கனவு கண்டார், ராத்திரி படுத்தாராம். அந்த கனவுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புதையல் கிடச்சிதான். என்னது? ஆமாம், புதையல் கிடச்சிதான். அதை எடுத்து அவர் பார்த்து எண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து யாரோ வந்துட்டாங்களாம். அதை பார்த்த உடனே அது எல்லாம் சாம்பலாக போச்சான். அப்படி சில பேர் எண்ணிக்கிட்டே இருந்த பணத்தை, அவ்வளோ பணத்தை கனவுல பார்த்தேன். கனவுல பணம் பார்த்தா என்ன? ஆமாம், நம்ம என்னென்ன மனசில் நினைக்கிறோமோ அது ராத்திரி கனவாக வரும். அதான் நிஜம். 99% தன்னை மறந்து உறங்குகிற பொழுது ஒரு சில வினாடிகளில் ஒரு சில கனவுகள் வந்துட்டு போகும். அப்போ அது கனவுன்னு சொல்லலாம். நம்ம பகலெல்லாம் என்ன கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அது கனவுல காண்றதெல்லாம் முடியுமா? இறைவனை கனவுல காணணும். ஏன்னா கலியுகத்தில் கனவுல மட்டும்தான் இறைவனை காண முடியும். ஏதோ புண்ணியம் செய்த அடியார்களுக்கு எல்லாருக்கும் காட்சி கிடைச்சிடாது. காசியம்பதியில் ஒரு கதை நடக்குது. தொழுநோயாளி, அவர் தினமும் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிச்சை எடுப்பார். வீட்டில் யாரும் சேர்த்துக்கல, எல்லாம் நோய் வந்த உடனே விரட்டி விட்டாங்க. அவர் வந்தார், பார்த்தார். அப்போது வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறார். அம்மா பிச்சாந்தேகின்றார். பிச்சை போடுறாங்க எல்லாரும். அதை கொண்டு வந்து 4 பிரிக்கிறார்.
அதில் 3 நாய்களுக்கு உணவு வச்சுட்டு ஒரு பகுதியை அவர் உண்கிறார். ஒரு பகுதியை சிவபெருமான் பார்த்தார். நம்ம பாட்டுக்கு விஸ்வநாதராக உட்காந்துக்கிட்டு எல்லாருடைய கஷ்டம் எப்படி இருக்குன்னு ஒரு நாளாவது பார்த்துருக்குறோமா? முதல்ல இந்த பிச்சை எடுக்கிறவங்க கஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னுட்டு அவரும் போனார். அம்மா பிச்சாந்தேகி, ஐயா நல்லா தானே இருக்கிற, கை கால் நல்லா தானே இருக்குது, ஒரு மூட்டை தூக்கக்கூடாது, ஒரு வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடாது, ஏதாவது போய் எங்கேயாவது வேலை செஞ்சு பிழைக்கக்கூடாது, கையேந்தறியே வெக்கமா இல்லை உனக்கு கேட்குறாங்க. சரி, ஒரு சில பேர் சரி இப்படி போனால் தானே அப்படி கேட்குறாங்க, வேறு ரூபத்தில் எதுலையாவது போய் பார்க்கலாமே. ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துகிட்டு தான் போய் பார்த்து கேட்டார். ஆனால் ஒருத்தரும் ஒரு பருக்கு சாதம் போடலை, ஒரு சப்பாத்தி போடலை, ஒரு இட்லி போடலை, ஒன்றும் போடலை. பசி சிறுகுடலை பெருகுடலை தின்னுது சிவபெருமானுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரின்னு நேராக வந்தார். நாம் ஒழுங்காக உள்ளியே உக்காந்துட்டு பிரசாதத்தை வச்சாங்களா, வாசனை என்ன குறைந்தம்மா சாப்பிட்டம்மான்னு இருக்கிறத விட்டுட்டு, சிவனேன்னு இருக்கிறத விட்டுட்டு இப்படி யார் நம்மளை வர சொன்னாலும் அவரை நினச்சிக்கிட்டு வந்தாரோ என்னமோ தெரியலை. அந்த பக்கம் பார்த்தா அந்த தொழு நோயாளி, உடம்பு முழுவதும் அங்கமெல்லாம் தொழு நோயாளி, ரத்தமும் உதிரமும் அப்படின்னு சொல்லக்கூடிய உதிரம் வடியுது, ஒரு பக்கம் சீவு வடியுது, ஒரு பக்கம் புழுக்கள் ஈக்கள் அத்தனையும் நின்றுகிறது. நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு உடம்பு தேகத்துக்குள் நாற்றம் எடுக்கிறது. அங்கே போய் உட்கார்றார் சிவபெருமான். உட்காந்து பார்த்தா ஏற்கனவே 3 பங்கு பிரித்து நாய்களுக்கு வச்சுட்டார், அது சாப்பிட்டுருக்கு. ஒரு பங்கு இருக்குது, அப்போ தான் எடுத்து அப்படி வாயில் வைக்கலான்னு நினைக்கிறார். வாயில் அப்படி வைக்கலான்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும் தருவாயில் அப்படி நினைக்கிற அப்படி வாயில் வைக்கலான்னு பொழுது, ஐயா அருந்த பசி சிறிது அன்னம் கொடுன்னார். நாம் அந்த என்ன சொல்லியிருப்போம், ஏற்கனவே 3 நாய்களுக்கு போட்டேன், இந்த நேரத்தில் ஏயா என் உயிரை வேற வந்து வாங்குறேன், நானே இருக்கிறது ஏதோ கொஞ்சம், அதை வேற திங்கலான் இருக்கிற நேரம் பார்த்து இது வேற பிச்சை வேற கேட்குறேன் அப்படின்னு இருப்போம். கொஞ்சம் மனசு இருக்கிறவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நீ கொஞ்சம் சாப்பிடு நான் கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த அடியார் சற்றும் யோசிக்கல. அந்த தொழு நோயாளி என்ன பண்ணார்னா, இந்த ஐயா சாப்பிடு, உன்னை பார்த்தா 10 நாள் பட்னியாக இருந்தவர் போல தெரியுது. யாரை பார்த்து? உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அம்மையப்பரை பார்த்து சொல்கிறார் அவர். என்னென்ன, உன்னை பார்த்தா 10 நாள் ஆச்சு சாப்பிட்டு, அதனால் நீ முதல்ல சாப்பிடு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? இவர் கேட்குறார். யார்? சிவபெருமான் கேட்குறார். நான் யாருன்னு தெரியுமா? ஐயா பசி ருசி அறியுமான்னு சொல்லுவாங்க. பசியினுடைய கொடுமை எனக்கு தான் ஏன் தெரியும், பசியினுடைய கொடுமை எனக்கு தான் ஏன் தெரியும். அதனால் முதல்ல நீ சாப்பிட்டுடு, பிறகு சொல்லு நீ எங்கே போகிற நான் எங்கே போகிறேன். அதுக்கு நீங்கள்லாம் ஒரு ஷார்ட்டாக ஒரு பழமொழி சொல்லுவீங்களே, என்ன அது? நீ எங்கே போகிற நான் எங்கே போகிறேன், அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவீங்களே, என்னென்ன? நான் கேட்டது பழமொழியை தான் கேட்டேன். அப்பா யாரோ சொல்லிட்டாங்க, யார்ப்பா அது அவ்வளோ பெரிய புண்ணியம். எவ்வளோ பாரு, எவ்வளோ அழகான பழமொழி இல்லை அது? அதாவது நீ எங்கே போகிற நான் எங்கே போகிறேன் 2 பேரும் சொல்கிறாங்க. நான் அதை சொல்லக்கூடாதுன்றதுனால தான் நான் உங்களை கேட்டேன். ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இதை பார்க்குறவங்க தப்பாக ஏதாவது சொன்னால அது கஷ்டமாயிடும். அதனால் இறைவன் இல்லையா, அதனால் அவர் அப்படி ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. இப்போது நீ எங்கே போகிற நான் எங்கே போகிறேன், நீயும் இங்கே தான் இருக்க போகிற நானும் இங்கே தான் இருக்க போகிறேன். நான் யார் இங்கே இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்யா, முதல்ல நீ சாப்பிடு, நீ முதல்ல சாப்பிடு, பிறகு பேசிக்கொள்ளலாம் அப்படின்னார். சரின்னு, இல்லை நான் சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன்னார். நான் சொல்லி என்னை யாருன்னு நான் சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன்னார். நீ சொல்ல வேணாம், நான் சொல்லட்டுமா நீ யாருன்னு? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்னை பற்றி நீ என்ன சொல்லுவ, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, சொல்லி பார்க்கலாம். என் அட்ரஸ் என்ன, என் பூர்வீகம் என்ன, என் பேர் என்ன சொல்லு. அட அந்த நேர் எதிர்த்தாப்பில் உக்காந்துருக்க அந்த காசி விஸ்வநாதன் தானே நீ?
சிவபெருமான் அதிர்ச்சியில் உறைந்து போனார். டே, நான் இன்னைக்கெல்லாம் சுற்றி உலகமெல்லாம் சுற்றி அம்மா பிச்சாந்தேகி ஐயா பிச்சாந்தேகின்னு கேட்டேன், ஒருத்தனும் பருக்கு கூட போடலையா, என் கையிலையும் போடல, என் தட்டுலையும் போடல. எவன் கண்ணுக்குமே தெரியாத நான் எப்பட்றா உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சேன், நான் தான் காசி விஸ்வநாதனை நீ எப்பட்றா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டார். நீ எப்படி கண்டுபிடிச்ச சொல்லட்டுமா? சொல்லியா, அதுதான் கேட்கறதுக்கு தானே உட்கார்ந்துருக்கேன்னார். அப்போ அந்த தொழுநோயாளி சொன்னார் ஒரு வார்த்தை, அங்கமெல்லாம் அழுகி கிடக்கக்கூடிய துர்நாற்றம் எடுக்கக்கூடிய என்னிடத்தில் வந்து ஒருவன் கையேந்தி அன்னம் என்று சொல்லக்கூடியதை கேட்கின்றான் என்றால் அது அந்த இறைவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று கேட்டார். அங்கமெல்லாம் தொடுநோயால் நாற்றம் எடுக்கக்கூடியது புழுக்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் என்னுடைய தேகத்துக்குள் இருக்கின்றது. என்கிட்ட வரவே அனைவரும் பயப்படுகிறார். எனக்கு உணவு கொடுக்கக்கூடியவர் அப்படி 1 கிலோமீட்டர் இருந்து தூக்கி வீசுகிறார். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பொழுது இவ்வளவு நாற்றம் எடுத்தவன் இடத்தில் ஒருத்தன் வந்து அருவருப்பு இல்லாமல் அன்போடு எனக்கும் அன்னம் கொடு என்று கேட்கின்றான் என்றால் அது அந்த இறைவனை தவிர வேற யாரா என்கிட்ட வர முடியும்? அவ்வளவு கிட்ட நெருங்கிறதுக்கு யாருக்கு மனம் இருக்கிறது அப்படின்னார் பாருங்க. ஆனந்த கண்ணீர் வந்து கட்டி அணைத்தாராம் சிவபெருமான். இந்த உலகத்தில் நானே காட்சி கொடுக்கணும்னு கருணையோடு எல்லாருக்கும் வந்தேன். ஆனால் யாருமே என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை, யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு தொழுநோயாளியாக இருந்தாலும் கூட நீ என்னை அடையாளம் கண்டு கொண்டாயே. அப்போனா என்ன அர்த்தம்? எப்போ எந்த சொரூபத்தில் இறைவன் வருவார் என்று யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? எப்போ எந்த நேரத்தில் எப்படி இறைவன் வருவார் என்று எவராலையும் சொல்ல முடியாது. ஒரு தொழு நோயாளி இடத்தில் போய் உணவு வாங்கி உண்கிறார் என்றால் அது இறைவன் எவ்வளவு அந்த தொழு நோயாளிக்கு அவர் கருணை என்பதை கொடுத்திருக்கிறார் என்று யோசித்து பார்க்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட கருணை நம் அம்மையப்பருக்கு உண்டு. வேற யாருக்கும் அந்த கருணை வருமா? வராது. இது காசி புராணத்தில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன கதை. இது எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, கனவு காணணும் இறைவனை. இரவு நேரத்திலாவது கனவிலாவது காணணும். முருகா 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 காட்சி கொடு காட்சி கொடு காட்சி கொடு, சிவபெருமானே காட்சி கொடு காட்சி கொடு, என்னைக்காவது ஒரு நாள் உன் பாதத்தை நான் பார்த்துட மாட்டேனா நினைக்கணும். பெருமாளே 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 உன்னை என்னைக்காவது பார்க்க மாட்டேனா, ஆத்தாலே உன்னை எங்கேயாவது பார்க்க மாட்டேனா, இப்படி நினைக்கணும். ஆனால் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஆமாம், கனவுல உலகழகி ஐஸ்வர்யா ராய் வருவாளா, இல்லை உள்ளூர் கிளவி வருவாளா, அப்படி தான் நினைக்கிற தோணுது நமக்கு. வேறு எதையோ ஆசைப்பட தோணுது, வேறு எதையோ கனவு காண தோன்கிறது. இரவு நேரத்தில் ஒரு துளி விபூதியை நெற்றில் வைத்து கொண்டு இறைவா இன்று இரவாவது நீ என் கனவில் வரமாட்டாயா அப்படின்னு கனவு காண எல்லாரும். ஏன்னா நேரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மால் என்ன இல்லை, சக்தி இல்லை, அன்பு இல்லை, பக்தி இல்லை. இறைவனுக்கே வருத்தத்தோடு தான் உட்காந்துருக்கார். ஏன்? உண்மையான பக்தர்கள் இல்லையேன்னு வருத்தம். இவ்வளவு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும். ஆமாம், இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறோம். என்னான்னு, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், அந்த பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை படிக்கிறதுக்கு போகணும், அது கலெக்டர் ஆகணும், அது கலெக்டர் ஆனது அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பேரனை பேத்தியோ பார்க்கணும். இப்படி தான் போயின்னு இருக்கு லிஸ்ட்டு. ஆமாம், 4 வீடு இருந்தாலும் பத்தாது, 7 வீடு ஆகணும், 7 பத்தாது 9 ஆகணும், 9 பத்தாது 16 ஆகணும். இப்படி தானே போயின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மையாருக்கு 17 வீடு. இத்தனை வீட்டில் இருந்து பழைய வீட்லேயே இருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடு மாறலான்னு மாறினாங்க. மாறி அன்று இரவு தங்கலான்னு நினைக்கிற பொழுது அவங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. வீட்டுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் அந்த புது வீட்டில் ஒரு நாள் இரவு கூட அவர் கணவர் தங்கவே இல்லை. 17 வீடு அந்த அம்மையாருக்கு. காலேஜ் ப்ரொஃபஸர், ஆரணியில் மிகப்பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர். 3 மருமகள் 3 மகன்கள். எல்லாம் சொன்னாங்க, அம்மா 17 வீடு இருந்து இன்னும் இந்த ஓட்டு வீட்லேயே இருக்கிறோமேம்மா, அந்த வீட்டுக்கு போகலான்னாங்க. பிள்ளைங்க ஆசைக்காக போனாங்க. போன அன்னைக்கு காலையில் கிரகப்பிரவேசம் 6 மணிக்கெல்லாம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. கொண்டு போய் சேர்த்தாங்க.
2 நாளில் வீட்டுக்கு அவர் பிணமாகத்தான் வந்தார். ஆனால் அப்பயும் புது வீட்டுக்கு போகல, பழைய வீட்டுக்கு தான். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள்லாம் அங்கே போங்க, நான் இங்கேயே இருக்கிறேன். ஏனோ எனக்கு அந்த வீடு அதிர்ஷ்டம் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற பொழுது நான் 17 வீடு வாங்கினேன். 17 வீடு இருந்தாலும் தூங்குறதுக்கு எத்தனை அடி தேவை? 6 அடி தான் தூங்க முடியும். 17 அறை, ஒரு வீட்டில் 17 அறை இருந்தாலும் தூங்குறது ஒரு அறையில் தான் தூங்க போகிறோம். 17 அறையிலையும் ஒரு மணி நேரம் ஒரு அறையில் கட்டிட்டோம். ஒரு மணி நேரம் ஒரு வீட்டில் போய் தூங்கலான்னு தூங்க முடியும்? இல்லை. அவனா என்ன அர்த்தம்? ஆசையை குறைக்க வேண்டும் என்பது அர்த்தம். ஆசை குறைத்தால் ஆண்டவனை தொட்டு விடலாம். காரைக்கால் அம்மையார் நினைத்திருந்தால் தனதத்தருக்கு மகளாக பிறந்திருந்து மிகப்பெரிய செல்வத்தருக்குடைய மகளாக இருந்து மிகப்பெரிய செல்வந்தருக்கு மனைவியாக வாய்த்திருந்தும் கூட அந்த அம்மா எங்கே போகலை? நாகைப்பட்டினத்திற்கு போகலை, கணவர் கைவிட்ட உடனே. காரைக்காலுக்கும் போகலை. மதுரையம்பதிக்கு வந்தால் மதுரையம்பதியிலிருந்தே கேட்டா என்ன சொல்லிட்டா? பதி பக்தி பாதியில் விட்டுடுச்சு, இறை பக்தி என்றும் உள்ளது, துணை செய்யணும் இல்லையா? அப்போ அப்படிப்பட்டது நாமெல்லாம் கனவு காணணும். என்னென்ன? இறைவனை இந்த ஜென்மம், மனித ஜென்மம் நாமெல்லாம் ஒரு முறையாவது கனவுலையாவது பார்க்கணுன்னு ஆசைப்படணும். எதில் பார்க்கணும்? கனவுலையாவது. நிஜத்தில் பார்க்குறோமோ இல்லையோ, கனவுலையாவது பார்க்கணுன்னு ஆசைப்படணும். இப்போ இறைவனை நேரில் காரைக்கால் அம்மையார் பார்த்துட்டா, இறைவன்கிட்ட அம்மையேன்னு வரம் வாங்கியாச்சு. இறைவன் சொல்லிட்டார், அம்மா கையிலையில் பாதி. எது? திருவலங்காடு. சரி, திருவலங்காட்டு அங்கிருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி எங்கே வந்துட்டாங்க? பூமிக்கு வந்தாச்சு. எலும்பு கூடான வடிவம். என்ன வடிவம்? எலும்பு கூடான வடிவம். வந்தா வழி இப்படி இருட்டு வேற. சுடுகாட்டுக்கு நேரில் போய் நின்ட்டா அந்த அம்மா. பேய்கள் எல்லாம் கூத்தாடுது, வழி தெரியல எந்த பக்கம் போகிறதுன்னு. எல்லாம் கூத்தாடுது. இது இந்த அம்மாவை எலும்பு கூடு இல்லையா, புதுசாக ஏதோ வந்துருக்குதுன்னு அதெல்லாம் எழுந்து ஆட ஆரம்பிச்சுது. அது எல்லாத்தையும் தன்னுடைய ஓங்கார சொரூபத்தின் மூலியமாக அடைக்க முடிச்சிட்டு வழி தெரியல எந்த பக்கம் போகிறதுன்னு. இறைவனே வந்து வலப்பக்கம் போ, அதனால தான் திருவலங்காடுன்னு பேர். இறைவனே வந்து வலப்பக்கம் போ என்று வழி காமிச்சாராம். அதைத்தான் சொல்லுவாங்க சில நேரத்தில் திரு நின்ற ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அதுக்கு அப்படி ஒரு வரலாறும் சொல்லப்படுகிற. அப்படி வழி காண்பித்ததுனால திரு நின்ற ஊர், அந்த இடத்துல இறைவன் நின்றதுனால திரு நின்ற ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல இருந்து அப்படி வழி காண்பா. அதற்கு பிறகுதான் காரைக்கால் அம்மையார் திருவலங்காட்டிற்கு போகிறாங்க. திருவலங்காட்டினுடைய எல்லை ஆரம்பம்னு இருந்தது. அதை பார்த்த உடனே அந்த அம்மா பண்ணா, சிவபெருமான் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. என்ன நினைவுக்கு வந்தது? கைலாயத்தில் பாதி. அப்போ இதை தலையால் மிதிக்கல, காலால் மிதிக்கலாமா? அப்போ தலையால் தானே நடக்கணும். அதையும் அந்தம்மா திருவலங்காட்டையும் தலையால் தான் நடந்து போனான். திருவலங்காட்டையும் தலையால் அப்படி நடந்து போனான். அப்படி நடந்து போய் அங்கே பார்த்தா, காட்சி கொடுப்பார் காட்சி கொடுப்பார்னார். இன்னும் காட்சியை கொடுத்த பாட காணும். அப்போ தான் இந்த ரத்த பீஜன் என்ன பண்ணால், சித்தர்களுக்கு, முனிவர்களுக்கு, யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு கொடுமைப்படுத்துகிறான். சிறைச்சாலையில் அடைக்கிறான். ஒரு பக்கம் யாகத்தை நடத்த விடாமல் தடுக்கிறான். யாக குண்டத்தில் மிருகத்தை வெட்டி பலியிடுகிறான். நிறைய செய்தான். அதை பார்த்த உடனே நாராயண அவனை எப்படி வதம் செய்வது? சிவபெருமான் கேட்டார். பெண்ணால் தான் வதம் செய்ய முடியும் சுவாமி. யாரை அனுப்பலாம்? சுவாமி யார் அனுப்புகிறீங்களோ இல்லையோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மையாரை அனுப்பிச்சி வைங்க, சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. உடனே பார்த்தாங்க. யாரை? அம்பிகை என்று சொல்லக்கூடிய ஆத்தாலை, எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதுளம் பூ நிறத்தாலை, புவியடங்கு காத்தாலை, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாலை, முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அம்பிகையை அனுப்பி வச்சார். அந்தம்மா வந்தால் ரத்த பீஜன் என்று சொல்லக்கூடியவனை வதம் செய்வதற்கு புறப்பட்டு வந்துட்டான். 33 கோடி தேவர்கள் அவர்களுடைய ஆயுதத்தை கொடுத்தாங்க. பிரம்மா பிரம்மாஸ்திரம் கொடுத்தார், சிவபெருமான் சிவாஸ்திரம் கொடுத்தார், விஷ்ணு விஷ்ணு ஆஸ்திரத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு இங்கே வந்து யுத்தம் செய்கிறார். குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏற்கனவே தலம் பார்த்தோம் இல்லையா?
அந்த குருச்சேத்திரத்தில் என்ன பீடமாக இருக்குன்னு ஒரு சில பேர் கேட்டீங்க. அதை நான் அப்பயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருந்தது. குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடியது காளி பீடம், தனுப்பிரியைன்னு பேர். அந்த குருச்சேத்திரத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் காளி பீடத்தில் தான் பாண்டவர்கள் அரவான் என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணிக்கும் அர்ஜுன பெருமானுக்கும் பிறந்த அரவான் என்று சொல்லக்கூடிய, அதாவது நாகக்கண்ணி உளுவின்னு பேர், அந்த அம்மா பேர், அர்ஜுனருக்கும் பிறந்த அரவான் என்று சொல்லக்கூடிய இரவானை அங்கே தான் பலி கொடுத்தாங்க. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா அவர் தான் கூத்தாண்டவர். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரவான்னா நிறைய பேருக்கு தெரியாது. அரவான்னா நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொன்று, அரவாணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநங்கை அவர்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கூத்தாண்டவர். அவருக்கு பேர் அரவான் என்று சொல்லக்கூடிய ஈரவான் என்பது பெயர். அவரைத்தான் அந்த இடத்துல காளி தேவிக்கு, குருச்சேத்திரம் என்கின்ற அந்த மண்ணில் காளி தேவிக்கு கலபலியாக கொடுத்தார்கள். இன்னொரு விஷயமும் அந்த இடத்துல சொல்லணும். என்னன்னா, பாண்டவர்கள் அஞ்ஞாத வாசம்னு ஒரு வாசம் போய் கழித்தார்கள். இது மகாபாரத கதை சொல்லும் பொழுது சொல்லியிருப்பேன். அந்த போகிற பொழுது அந்த காளி தேவியனுடைய தல விருட்சம் வன்னிய மரம். என்ன மரம்? வன்னிய மரம். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேப்ப மரம் பெண் மரம், அரச மரம் ஆண் மரம், ஆணும் பெண்ணும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர மரம் வன்னிய மரம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேப்ப மரம் சீக்கிரம் பட்டும் போகும், அரச மரமும் சீக்கிரம் பட்டும் போகும். ஆனால் அர்த்தநாரீஸ்வர மரமாக இருக்கக்கூடிய வன்னிய மரத்துக்கு மட்டும் ஆயுள் அதிகம். இங்கே எங்கே வன்னிய மரம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் திருவான்மையூர் மருதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சௌடீஸ்வரர் கோயிலில் எங்கே இருக்கு அந்த வன்னிய மரம் 5000 ஆண்டு காலம் ஆனாலும் உயிரோடு இருக்கும். அதுக்கு சாட்சி மருதீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய வன்னிய மரம். வால்மீகி வாழ்ந்த காலத்திலிருந்து இருக்கு அந்த வன்னிய மரம். இன்னைக்கும் உயிருடன் தான் இருக்கின்றது. அதை விட இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வன்னிய மரத்தினுடைய பொந்துக்குள் ஒரு 4 பேர் குடும்பம் நடத்தலாம். அந்த அளவுக்கு பொந்து இருக்கும். அது உள்ள இடி மின்னல் புயல் காற்று மழை என்ன பெஞ்சாலும் உள்ள ஒரு துளி என்ன வராது, ஒரு துளி மலை துளி கூட உள்ள வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்பேற்பட்ட மரம் அந்த மரம். அந்த மரத்தினுடைய பொந்தில் தான் பாண்டவர்கள் ஆயுதத்தை வைத்துட்டு போனாங்க. எல்லாரும் வச்சுட்டாங்க ஆயுதத்தை. தர்மராஜா ஒரு வார்த்தை சொன்னார். அப்பா வச்சிட்டிங்களா? வச்சுட்டேன். ஒரு மந்திரம் சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், அர்ஜுனா நீ போய் பாரு அண்ணா ஆயுதம், நகுலா நீ போய் பாரு அண்ணா ஆயுதம், சகாதேவா நீ போய் பாரு ஆயுதம், பீமா நீ போய் பாரு அண்ணா பாம்புன்னார். இவங்க 3 பேரும் அண்ணாவுக்கு தெரியாமல் ஆயுதம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவசர கொடுக்க யாரான்னு கேட்டால் பீமசேனர் தெரியாமல் சீக்கிரமாக எடுத்துருவார். யுத்தத்துக்குன்னு அவருக்கு ரெடின்வார். அதனால் இந்த தர்மராஜா, அர்ஜுனர், நகுலர், சகாதேவர் இவங்க 4 பேர் கண்ணுக்கு மட்டும் அது ஆயுதமாக தெரியும். மற்றவர்கள் கண்ணுக்கு அது பாம்பா தெரியும். அப்பேற்பட்ட ஒன்று வன்னிய மரம். அந்த குருச்சேத்திர மண்ணில் காளி என்று சொல்லக்கூடிய அந்த காளி தேவிக்கு தான் அரவானை பலி கொடுத்தாங்க. அந்த பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யுத்தத்தை தொடங்கினாங்க. அதே காளி தான் இப்போ இங்கேயும் வராங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போனா என்ன அர்த்தம்? அதுவும் காளி கோயில், இதுவும் காளி கோயில். அப்படிப்பட்ட காளி என்று சொல்லக்கூடிய அம்பாள் இங்கே யுத்தத்திற்கு புறப்பட்டு வராள். அந்த நடந்த காலம்தான் நீங்கள்லாம் ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய கொண்டாடுறமே. இரத்த பீஜனை வதம் செய்ததும் அந்த காலத்தில் தான் நடந்தது. 10 நாள் அம்பாள் தவம் இருந்தாள். ஆயுதம் வாங்கிய அன்றைய தினம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டாடுவோம். வெற்றி பெற்ற தினம் என்ன கொண்டாடுவோம்? விஜய தசமி. இரத்த பீஜனை வதம் செய்த அன்றைய தினம். இப்போ இரத்த பீஜனை அந்த அம்மா யுத்தம் செய்கிறார். இப்படி யுத்தம் செய்கிற பொழுது ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வுன்னு கேட்டால், ஒரு துளி உதிரம் கீழே விழுந்த உடனே அதிலிருந்து ஒரு இரத்த பீஜன் தோன்றான்.
எத்தனை முறை அவன் தலையை அறிந்து தள்ளினாலும் ஒரு துளி ஒரு துளி ஒரு துளி, ஒரு துளிக்கே ஒன்றுன்னா 1000 துளி விழுந்தா 1000 ரத்த பீஜன் தோன்றானா? மாறி 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 தோன்றிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா என்ன செய்வதுன்னு தெரில. வக்கரகாளி அப்படின்னு சொல்லக்கூடிய காளியை வர வைத்தார். ருத்ரகாளி வக்கரகாளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காளியை வரவழைத்தாள். யாரு? இந்த காளிகாம்பாள். அப்படி வர வைத்த அடுத்த வினாடி பார்த்தாங்க, அந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே, அம்மா எனக்கு என்ன வேலை? இவனுடைய உதிர துளிகள் என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணணும்? ஒரு துளி கூட கீழே விடாம கையில் ஏந்தி உரிந்து குடித்து விடுவாயாக. இதை இந்த அம்மா என்ன பண்ணா? குடிச்சிட்டா. அதை குடிச்சால இந்த தலை மட்டும் இருக்கு, எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா மாலையாக போட்டுக்கோன்ட்டான். எல்லாவற்றையும் ஊசி நூலில் கோத்த எல்லாம் மொத்தமாக மண்டவோடு அதை மாலையாக போட்டு கொண்டால் அம்பாள். இப்போ அது அத்தனையும் மாலையாக போட்டு கொண்டதுனால அவளுக்கு பேர் வக்கரம் அடைந்ததுனால அவளுக்கு என்ன காளின்னு பேர்? வக்கரகாளின்னு. இப்போ அவள் அந்த உடம்பு முழுவதும் யாருடைய உடம்புக்குள்ளே வந்து ஐக்கியமாச்சுன்னா இந்த உடம்புக்குள்ளேயே காளியினுடைய உடம்பிலிருந்து வெளிப்பட்டது. காளியினுடைய உடம்புக்குள்ளேயே போய் அது ஐக்கியமாகுது. ஐக்கியமான உடனே என்ன ஆயிடுச்சு? முன்பே சொன்னேன், பலமுறை சொல்லியும் இருக்கேன், நாம் என்ன உணவு எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதனுடைய குணம்தான் நமக்கு வரும். அதனுடைய குணம்தான் நமக்கு வரும். கீரை, காய்கறி, இலை, தலை, பழம் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன குணம் வரும்? சாத்வீக குணம் வரும். அதே 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது, நீந்துறது, பறக்கிறது இதெல்லாம் சாப்பிட்டா என்ன குணம் வரும்? ராட்சச குணம் வரும். என்ன குணம் வரும்? ஆமாம், மிருக குணம் வரும்னு அர்த்தம். என்ன வருது? மிருக குணம் வரும். அப்பன்னா சில பேர் யாரோ இன்றைக்கி கூட பேசுகிற பொழுது ஒரு சிலது சொன்னாங்க. என்னன்னு கேட்டால், வழிபாட்டிற்கும் இந்த அசைவம் உண்பதற்கும் ஏதாவது தொடர்புண்டா? வழிபாட்டிற்கும் அசைவம் உண்பதற்கும் தொடர்பு இல்லை தான். ஆனால் கர்மாவுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு. நாம் என்ன கர்மா செய்கிறோமோ அதுக்கு நமக்கு பலன் உண்டு. நம்ம என்ன கர்மா பண்ண, நம்ம தவறு தானே. ஒரு உயிர், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, காய்கறி சாப்பிட்றதுக்கு கூட பாவம் தான். ஏன்னா அது கூட ஒரு அறிவு கொடுத்துக்கிறார் இறைவன். ஆனால் ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஜீவனை சாப்பிட்டால் மைனஸில் இருக்குது. எது? பாவம். அதே 5 அறிவு இருக்கக்கூடிய இன்னொன்று, நம் உடம்பை வெட்டினாலும் உதிரம் வரும், அந்த ஜீவன்களை வெட்டினாலும் என்ன வரும்? உதிரம் வரும். அப்பன்னா உதிரம் இருக்கக்கூடிய உணவுகளை உண்டால் கர்மா என்று சொல்லக்கூடிய பாவவினை அதிகரிக்கும் அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, சில பேர் நினைக்கிறாங்க, மாரியம்மாவுக்கு அசைவம் படைக்கிறாங்களே, இதுக்கு படைக்கிறாங்களே. எந்த இடத்துலையுமே இறைவன் எந்த புராணத்திலும் அசைவம் என்பது படையல் கிடையாது. அதான் நிஜம். அசைவம் என்பது எந்த புராணத்துலேயும் கிடையாது. ஒரே ஒரு புராணத்தில் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேணுகா பரமேஸ்வரியினுடைய வரலாறு சொன்னேன் இல்லையா, அந்த அம்மாவை ஜமதக்னி, அது வரைக்கும் தான் அன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல்பண்டு உள்ள கதையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் இருக்குது. என்னென்னா, ரேணுகா பரமேஸ்வரியினுடைய கணவர் ஜமதக்னி முனிவரை கார்த்தவீரிய அர்ஜுனன் கொன்று விடுகின்றான். அதாவது கார்த்தவீரிய அர்ஜுனன் கொன்றதுனால கார்த்தவீரிய அர்ஜுனுடைய பிள்ளைகள் ரேணுகா பரமேஸ்வரியை என்னுடைய கணவர் ஜமதக்னி முனிவரை கொன்று விடுகிறார். அந்த அம்மா அந்த பானை உடைக்கிறதோட நான் கதை நிறுத்தி இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பரசுராமர் கார்த்தவீரிய அர்ஜுனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொன்னுட்டு அவர் தவத்துக்கு போயிட்டார். இனிமேல் அரச குலத்தை 21 தலைமுறை அழிப்பேன் சபதம் பண்ணது தான் குருச்சேத்திரம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே அதனுடைய விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ரேணுகா பரமேஸ்வரி என்ன, அது ஒரு கதை கொஞ்சம் நிறுத்தி இருந்தது. இப்போ அதுக்குரிய கதை சொல்கிறேன். ஏன்னா உணவு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது இந்த இடத்துல சொல்லணும். இப்போது ரேணுகா பரமேஸ்வரி ஜமதக்னி முனிவருடைய சீடர்கள் அந்த உடம்புக்கு சிதை வச்சாங்க, நெருப்பு வச்சாங்க.
நெருப்பு வச்சு அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா இருக்க இடம் இல்லை, உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, அடியேன்னு கூப்பிட கணவர் இல்லை, அம்மானு கூப்பிட பிள்ளைகள் இல்லை. ஏன்னா 5 பிள்ளைங்களும் தவத்துக்கு போயிட்டாங்க. கணவர் இருந்தா, கணவர் இருக்கிற வரைக்கும் தான் மனைவிக்கு பெருமை. கணவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லைன்னா அது நல்லவரோ கெட்டவரோ குடிகாரரோ சூதாடுறவர் என்னவாக இருந்தாலும் கணவர் இருக்கின்ற வரைக்கும் தான் மனைவிக்கு பெருமை, மனைவி இருக்கின்ற வரைக்கும் தான் கணவருக்கு பெருமை. 2 பேரில் ஒருத்தர் பிரிஞ்சாலும் அடுத்தவருக்கு மரியாதை கிடையாது. இது உலக நடைமுறை, உலக இயற்கை. இது யாராக இருந்தாலும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால இது அந்த அம்மையாருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அந்த அம்மையார் பார்த்தா கணவர் இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்வது இயலாத காரியம்னு உடன்கட்டை ஏறியெல்லாம் அந்த அம்மா போய் அந்த உடம்பின் மீது ஏறி நின்றார். வருண பகவானை அடைத்தார். யாரு? 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் சொன்னார், அடே அந்த அம்மா மகாமகா பதிவிரதே, அந்த பதிவிரதை இறந்து விட்டால் இந்த உலகமே இருண்டு போயிடும், நீ சீக்கிரமா போய் மழையை பெய். வருண பகவான் மழை பெய்தார். அப்படி மழை பெய்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடை மட்டும்தான் அந்த அம்மையாருக்கு எரிந்ததே தவிர உடம்பு எரியலை, உயிர் போகலை. இந்த நெருப்பு பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? உடம்பெல்லாம் கொப்பளம் வந்துட்டுது. அதுதான் உங்களுக்கு எல்லாம் போடக்கூடிய என்ன நோய்? அம்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ புரிஞ்சுதா அம்மை எப்படி வந்துச்சுன்னு? இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ உடுக்க உடை இல்லை. பெண்ணுக்கு என்ன முக்கியம்? மானம் முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த அம்மா பார்த்தா அந்த சுடுகாட்டில் ஓங்கி வளர்ந்திருந்தது வேப்ப மரம். என்ன பண்ணான்னா எடுத்த ஆடையாக உடுத்தி கொண்டாள். உடுத்திக்கிட்டு வருண பகவான் கிட்ட வந்தா, என் அனுமதி இல்லாமல் பூமியில் ஒரு துளி கூட நீ கீழே விடக்கூடாது. அம்மா பத்தினி சாபம் பழிக்கட்டும், சத்தியம் பண்ணித்தரேன். மாறினா என்னது அர்த்தம்? மழைன்னு அர்த்தம். மாதம் மும்மாறி மழை பெய்ய கிடவது சொல்கிறோம் இல்லையா? மாறினா மழைன்னு அர்த்தம். இப்போ அந்த மழை பெய்யாமல் இருக்கணும். இந்த அம்மா சொல்லிட்டால, வருண பகவான் போய் அமைதியாக உட்காந்துட்டார். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணால் அந்த வேப்ப சீலை அப்படின்னு சொல்லக்கூடியதை உடுத்திக்கிட்டு நடக்க ஆரம்பித்தா, புலால் உண்ணக்கூடிய மீனவர்கள் பகுதியில் தான் முதல்ல அந்த அம்மா போனா. இந்த அம்மா பிராமண பெண். அம்மா பசின்னா அந்த பெண்களுக்கு தெரியாது இந்த அம்மா பிராமண பெண்ணுன்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கருவாட்டு குழம்பையும் மீன் குழம்பையும் வச்சு கொடுத்தாங்க. அதை மூக்கு கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டா இந்த அம்மா. வாசனை கம கம்மான்னு வந்த உடனே, ஐயோ இது நான் இது வரைக்கும் சாப்பிடாத உணவாக இருக்கேன், இது என்னதுன்னு. அம்மா இது மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு. சிவ சிவா, அம்மா நான் அந்தன பெண். அதை வாங்கி அப்படி தூர வச்சுட்டாங்க. அம்மா நாங்கள் ஏழைங்க, கேழ்வரகு கூழ் இருக்கின்றது குடிக்கின்றாயா? ஐயோ இந்த பாத்திரமெல்லாம் கவுச்சி புழங்கின பாத்திரமாச்சே, இதில் நான் என்ன செய்வது அப்படின்னா, இந்த தேங்காய் துருவி இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி இருக்கும் தெரியுமா? அந்த கொட்டாங்குச்சியில் தான் அந்த அம்மா கூழு குடிச்சா. 2 கையில் முதல்ல குடிச்சா, வயிறு நிறையாதுன்னு அந்த கொட்டாங்குச்சியில் கூழ் ஊற்றி கொடுத்தாங்க. ஒரு அம்மா பார்த்தா, இந்த கூழ் மட்டும் குடித்தா வயிறு நிறையாது, சைவத்தில் எது அடுத்தது உயர்ந்தது? கீரை உயர்ந்தது. ஒரு அம்மா ஓடி போய் முருங்கைக்கீரையை உருவி கொஞ்சம் பொரியல் பண்ணி கொடுத்தா. ஒரு அம்மா பார்த்தா, இது சாப்பிட்டாலும் அவளுக்கு உடம்பெல்லாம் கொப்பளம் போட்டிருக்கே, அவள் உடம்புல இருந்து இப்படி எப்படி எடுப்பது? ஒரு அம்மா பார்த்தா இளநீர் கொடுத்தா. ஒரு அம்மா பழம் கொண்டு வந்து கொடுத்தா. ஒரு அம்மா பார்த்தா துள்ளு மாவு இடித்து கொடுத்தா. ஒரு அம்மா கொழுக்கட்டை பிடிச்சி கொடுத்தா. இதெல்லாம் தான் இன்றைக்கி நீங்கள் கூழ் ஊத்துறதில் படைக்கக்கூடிய படையல். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டா. இதெல்லாம் முடிஞ்சது. ஆனால் பசி இதை முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, உண்ண உணவு கிடையாது. முன்ன நெருப்பில் விழுந்தோம், இப்போ நீரில் விழலாம். யார் தடுக்கிறா பார்க்கலாம் அப்படின்னு போய் நீரில் தாமரை பூக்கள் பூத்து குலுங்கி இருந்த குளத்தில் போய் விழுந்து தன் உயிரை பிராணனை மாற்றிக்கணும்னு நினச்சா. அப்படி நினைக்கிற பொழுது தான் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் சொன்னார், அம்மா ரேணுகா நில்லுன்னார். அப்படி ஒரு திரும்பி ஒரு முறைச்சா பாருங்க, அவள் கண்ணு இவ்வளோ பெருசு இருந்துச்சு. அதனால் அந்த அம்மாவுக்கு என்ன பேர்? முண்டக கண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முண்டகம்னா தாமரைன்னு அர்த்தம். இந்த செந்தாமரை பார்த்துருக்குறீங்களா? ஒரு பூ எவ்வளோ பெருசு இருக்கும்? இவ்வளோ பெருசு இருக்கும்.
அந்த செந்தாமரை போன்ற அவ கண் இப்படி மறைந்தது. இருக்க இடம் இல்லாமல், உண்ண உணவில்லாமல், அடியேனு கூப்பிட வீட்டுக்காரர் இல்லாமல், அம்மானு கூப்பிட பிள்ளைகள் இல்லாமல், என்னை மன்னனுக்கு மகளாக படைத்து ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டு 5 பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு நடுத்தெருவில் நாராயணான் என்னை நிற்க வச்சது இவர் தானே. இவரை சும்மா விடலாமான்னு ஒரு முறைச்சா. அம்பிகை, உனக்கு இந்த கோபம் ஆகாது. இப்போ என்ன, உனக்கு இருக்கிறதுக்கு இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, அவ்வளவு தானே. நான் ஒன்று தரேன், நீ அதை வச்சு பொழைச்சிக்கோ. என்ன தருவீங்க? என் உடம்பில் இருந்து வேர்வை வெளியில் வந்த அந்த வேர்வையே முத்தாக்கி சிவபெருமான் கையில் கொடுத்தார். சிவன் கையிலிருந்து முத்தை வாங்கியதனால் அந்த அம்மாவுக்கு என்ன பேர்? முத்து மாரியம்மா அப்படின்னு பேர். என்ன பேர்? முத்து மாரியம்மா அப்படின்னு பேர். இப்போ அதை முத்தை வாங்கியாச்சு. வாங்கின அடுத்த வினாடி என்ன பண்ணா? முன்பு சொன்னல ஒரு கதை, வரம் கொடுத்தவன் தலையில் கை வச்சான் ஒருத்தன் இல்லையா? என்னை மட்டும் நீ நடுத்தரவில் நாராயணான்னு நிற்க வச்சிருக்கியே, நீ கொடுத்த முத்தை. சரி, இந்த அம்மா கேட்டா இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, வியாபாரம் பண்ணுன்னார். முதல் கொடுத்தா யாருக்காவது வியாபாரம் பண்ணுறதுக்கு கசக்குமா? முதல் நான் கொடுத்துட்றேன், வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன கசப்பு? பணம் இருந்தால் எந்த வியாபாரம்னாலும் பண்ணலாமா இல்லையா? இப்போ முதல் கொடுத்துட்டார் அவர், அதை வச்சு இந்த அம்மா வியாபாரம் பண்ணணும். எப்படி வியாபாரம் பண்ணுவது? உனக்கு விருப்பப்பட்டவங்க மேலெல்லாம் இந்த முத்தை போட்டு அவர்கள் உனக்கு இருக்க இடமும், உண்ண உணவும், உடுக்க உடையும் கொடுப்பாங்க, நீ பெற்றுக்கொள்ளினார். சரி சரி, கொடுத்தவர் மேலேயே முதல் முத்தை போடலான்னு போட்டா. அவர் தானே சொன்னார், யார் மேலே விருப்பமா அவர் மேலே போடுன்னா. கொடுத்தா பக்கத்தில் இருக்கிற நம்மம்மா விடுவாளா? பார்வதி அம்மா, அடியே உனக்கு இருக்க இடமும், உண்ண உணவும், உடுக்க உடையும், வாழ்வதற்கு வழி காண்பித்தால் என் கணவர் மீதே நீ முத்து போட்டையான்னு அந்த அம்மா சூலாயத்தை தூக்கிட்டு வந்தான். அப்போ தான் சிவபெருமான் சொன்னார், அம்பிகை, உன்னில் ஒரு அம்சம் ரேணுகா பரமேஸ்வரி. சுவாமி, நான் கையில் சூலத்தை தூக்கிட்டு வந்துட்டேன்னா இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னா, அவள் காவல் புரிவதற்கு நீயே உன் கரத்தால் சூலாயுதத்தை கொடுத்துட்டான். அதுக்கடுத்து என்ன நடந்தது? உடனே பார்த்தார், சரி நீயே முதல் மாரியம்மன் தாலாட்டை பாடிவிடு அப்படின்னார். பார்வதி அம்மா தான் முதல் மாரியம்மன் தாலாட்டை பாடி சிவன் மீது இருந்த முத்தை எடுக்க வச்சாங்க. அதற்கு பிறகுதான் உலகத்தில் அந்த முத்தை போட்டு அம்மை நோய், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அம்மை நோய். சிவன்கிட்ட இருந்து வாங்கிய முத்தும் அந்தம்மா நெருப்பில் நின்றது, இது ரெண்டும் சேர்ந்தது தான். அப்போ தான் அன்றைய தினத்திலிருந்து சிவபெருமான் வரம் கொடுத்தார், ஊரை காக்கின்ற மாரியம்மனாக இரு. ஒரு ஊரில், ஒரு தெருவில் பிள்ளையார் கோயில் இருக்காது, முருகர் கோயில் இருக்காது, சிவன் கோயில் இருக்காது, பெருமாள் கோயில் இருக்காது, ராமர் கோயில் இருக்காது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்காது. ஆனால் மாரியம்மா கோயில் மட்டும் ஒரு ஊருன்னு இருந்தா அந்த ஊரில் முதல் கோயில் யாரா இருக்கும் அப்படின்னா மாரியம்மன் கோயில் தான் முதல் கோயிலாக இருக்கும். முதல் கோயில். நல்ல கை தட்டணும். ஏன் இறைவன் ஊருக்கு ஒரு மாரியாக வச்சார்னா, மாரி இல்லாத ஊரில் மழை இருக்காது. மாரி இல்லாத ஊரில் மழை இருக்காது. மழை இருந்தால் தானே நமக்கு என்ன கிடைக்கும்? குடிப்பது முதல் கொண்டு, தண்ணீர் முதல் கொண்டு, விவசாயம் முதல் கொண்டு நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்துக்கும் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய நீர் வேண்டும். அதனால்தான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அதை செய்த பொழுது அப்போ இந்த மீனவர்கள் அத்தனை பேரும் வந்தாங்க. அம்மா, நீங்கள் சைவம் தான் சாப்பிடுவேன் நீங்கள், ஆனால் நாங்கள் அசைவத்திலேயே புழங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் விருப்பத்தோடு எதை படைத்தாலும் ஏற்றுக்கொள்ளுவேன். நான் என்ன சொன்ன? விருப்பத்தோடு எதை படைத்தாலும், அன்போடு எதை படைத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன்னு தான் சொன்னாலே தவிர சாப்பிடுவேன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அதான் உண்மை. சாப்பிடுவேன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அதனால தான் அந்த ஒரு இடத்தில் மட்டும் அந்த கும்பம் கொட்டுதல் அப்படிங்கிற சொல்லக்கூடியதுக்கு அந்த சிலதை கவுச்சியை சேர்த்து அந்த படையல் பண்ணுறாங்க. அது கூட அந்த வாழ் மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பயன்படுத்தணுமே தவிர எல்லாரும் பயன்படுத்துகிறோம் இப்போ இல்லையா? எல்லாருமே அதை படைக்கிறோம். ஆனால் அந்தம்மா உண்ணக்கூடியது சைவம் தான். அந்தம்மா
அன்போடு படைத்தால் எதை வேண்டும். ஏன்னா முதல் பசி அகோர பசியில் இருக்கிற பொழுது அந்த வாசனை தான் என்னுடைய பசியை முதல்ல போக்கியது. இந்த வாசனை இருக்கே அதுதான் எனக்கு போக்கியது, அதனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு குடைபிடித்தது, சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய உடுக்கை அங்கே போனது. மாரியம்மன் கையில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்தாற் போல உடுக்கை இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்பாள் யாருன்னு கேட்டால் மாரியம்மன் கையில் மட்டும்தான் இருக்கும். நாகம் குடைபிடித்ததுனால அந்த அம்மையாருக்கு நாகாத்தம்மன்னு பேர். அனைத்து ஆயுதங்களும் இருக்கக்கூடிய ஒரு அம்பாள். இது எதுக்காக இந்த கதையை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம இறைவைக்கும் இறைவனுக்கும் கூட கவுச்சி படைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா. நாம் என்ன உணவு உண்ணுகிறோமோ அதனுடைய குணாதிசயம் நமக்கு வரும் என்பது பொருள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.